வெல்கம் டு G2P தமிழ் ஃபிட்னஸ். உங்களில் சில பேர் இந்த சேனலுக்கே புதுசாக இருக்கலாம். அவங்களுக்காக என்னை பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நான் வந்து ஒரு சர்டிஃபைட் பர்சனல் ட்ரெய்னர் ஃப்ரம் நேஷனல் அகாடமி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் NASM. நாட் only that, I am also a fitness nutrition specialist from ACE, American Council on Exercises. And recently நான் வந்து பிரிக்ஸ் யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு பயோமெக்கானிக்கல் எக்ஸ்பர்டீஸ் சர்டிஃபிகேஷன் கூட வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து இது சார்பாக தான் இருக்கும்போது. And I've already taken some videos on injury and corrective exercises, muscle imbalances, dieting, nutrition and so on and so forth. அது நீங்கள் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து பாடி பில்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்கலி நேச்சுரல் பாடி பில்டிங். அதில் இது வரைக்கும் ட்ரைனிங் ஸ்ப்ளிட்ஸ் அண்ட் செஸ்ட் எக்ஸசைஸ் பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து கம்ப்ளீட் பேக் ஹேண்ட்லிங் அதை பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் வி ப்ரொசீட், ஒரு சின்ன ரீகேப். இது வரைக்கும் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ட்ரைனிங் ஸ்ப்ளிட் இதில் வந்து ரெண்டே விஷயம் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, எந்த மாதிரியான மசில்ஸை கூட ஒரே நாளில் குரூப் பண்ணலாம். புஷ் புல் லெக் இந்த டெக்னிக் வேண்டாம். நம்ம ஃபாலோ பண்ண போகிறது ஆப்போசிட் மசில் அண்ட் பிரைமரி மசில் ரெண்டுமே ஒரே நாளில் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், செஸ்ட் அண்ட் பேக் இன் ஒன் டே, பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் another day and legs third day. இதை வந்து சைக்கிளிக்காக ரிப்பீட் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுருவோம். செகண்ட் விஷயம், ஃப்ரீக்வன்சி. ஒரு வாரத்துக்கு ஒரு மசில் குரூப்பை எவ்வளோ வாட்டி ரிப்பீட் பண்ணலாம்? 2 times. நவ் நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தது செஸ்ட்டை பற்றி. ஸோ செஸ்ட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்க விஷயம் என்னென்னா டிக்ளைன் அண்ட் டிக்ளைன் ஒன்லி. எஸ், டிக்ளைன் டம்பிள் ப்ரெஸ். ஏன்னா செஸ்ட்டோட ஃபைபர்ஸோட அனாட்டமி அப்படி எல்லாமே வந்து கீழ் நோக்கி போகும். அப்போ அப்பர் செஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு உங்களில் சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. அப்பர் செஸ்ட் அகெயின் as far as anatomy is concerned அது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸே போதும் அப்பர் செஸ்ட்டுக்கு. வேணும்னா லோவர் மோஸ்ட் செஸ்ட்டுக்கு ஒரு பேரல் பார் டிப்போ இல்லை கேபிள் வெர்டிக்கல் புஷ் டவுன் பண்ணலாம். பட் மேஜர்லி டிக்ளைன் டம்பிள் ப்ரெஸ் அண்ட் தட் இஸ் இனஃப் ஃபார் செஸ்ட். இப்போ பேக்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து மேஜராக 2 பிக் மசில்ஸ் இருக்குது. அதுதான் ஒன்று வந்து லேட்ஸ் ஆர் லாட்டிசிமஸ் டார்சை ஆர் லாட்டிசிமஸ் டார்சை எப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஷார்ட்டாக லேட்ஸ், இதுதான் வந்து வி டேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதை விட்டால் மிடில் பேக், அதாவது ட்ரெப்பீசியஸ், இது ரெண்டு தான் வந்து மேஜரான பெரிய மசில்ஸ். லெட் ஸ்டார்ட் வித் லேட்ஸ், த வி டேப்பர். லேட்ஸோட ஒரிஜினேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பைன். பேக்கில் வந்து 3/2 வந்து லேட்ஸோட ஒரிஜினேஷன் ஸ்பைன்லேருந்து வருது. ஓகே, த லோவர் 2/3. ஸ்பைன் மட்டும் இல்லை, இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே உங்கள் போஸ்டீரியர் ஹிப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்தும் ஒரிஜினேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி எல்லாம் பண்டில் ஆகி ஒரு மஸ்குலர் ஸ்ட்ரிங்காக மாறி ஹியூமரஸில் போய் அட்டாச் ஆகுது. அதாவது இந்த கை இந்த ஹியூமரஸ் போனில் வந்து அட்டாச் ஆகுது. இதுதான் இதோட அனாட்டமி. இப்போது இதில் மசில் ஃபைபர் டைரெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டயகோனலாக இருக்கும். இதுதான் ஸ்பைன்னா உங்கள் மசில்ஸில் வந்து இந்த மாதிரி போகும் diagonally, and then they all attach to your humerus. So obviously எக்ஸசைஸ் எப்படி சூஸ் பண்ணணும்? அந்த மசில் ஃபைபர்ஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வர மூமெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரியான வர மூமெண்ட் diagonally towards your spine. எல்லா மசில்ஸுமே வந்து தன்னோட ஒரிஜினேஷன் பக்கம் தான் வந்து இன்சர்ஷனை இழுக்கும். ஸோ உங்களோட ஒரிஜினேஷன் வந்து ஸ்பைன். ஸோ your movement should pull your arms towards the spine. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா 45 degrees இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, 45 degrees இந்த பக்கம். அதாவது இங்கேருந்து இங்கே 90 degrees அப்படின்னா நடுவில், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே 90 degreesனால் நடுவில். ஸோ சம்திங் லைக் திஸ், இந்த மாதிரி மூமெண்ட்டு டுவோர்ட்ஸ் யுவர் ஸ்பைன். திஸ் இஸ் பயோமெக்கானிக்கலி எஃபிஷியன்ட் ஃபார் லேட்ஸ், ஃபார் வி டேப்பர். இதோட எண்டிங் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட், அதாவது கொஞ்சம் பெண்ட் பண்ணும் இந்த மாதிரி, டு ஹிட் யுவர் ஹிப் ஒரிஜினேஷன் மசில்ஸ். ஸ்பைன், ஹிப், எக்ஸென்ட்ரிக், கான்சென்ட்ரிக். One arm cable pull in. That is the exercise for developing your lats, V taper. அப்போ இவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க இந்த புல்அப்ஸ், புல் டவுன்ஸ் அண்ட் ரோவிங் இதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, இட்ஸ் நாட் வேஸ்ட். வைக்கிற பாயிண்ட் என்னென்னா,
they are not as efficient as the one arm pull in. அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து புல்அப்ஸ் பண்ணி தானே பாடி டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்குமெண்ட் நீங்கள் முன்னோக்கலாம். அதுக்கு ஆன்சர் சிம்பிள். அவங்களோட ஜெனட்டிக்ஸ் என்ன, அவங்களோட டயட் என்ன, அவங்களோட சப்ளிமெண்டேஷன் என்ன, ஸ்டெராய்டலா நேச்சுரலா, அவங்களோட இன்ஜுரி அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் எஃபர்ட்ஸ் அவங்களோட என்ன, ஹை எஃபர்ட், ஹை வெயிட்ஸ், ஹை ரிஸ்க் எடுத்துகிட்டு அவங்க ஒரு சப்ஸ்டாண்டர்டான எக்ஸசைஸை ஒரு இன்எஃபிஷியண்ட்டான எக்ஸசைஸை யூஸ் பண்ணி கூட ரீச் பண்ணிட்டாங்க அவங்க கோலை. அப்படி தான் சொல்லணும். நம்ம வந்து நேச்சுரல் பாடி பில்டர்ஸ், ரைட்? நம்ம வந்து குயிக்காக நம்மளுக்கு வந்து வேணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்லோ டெவலப்மெண்ட். அவ்வளோ நாள் நம்மளால் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது இன்ஜுரி இல்லாமல். ஸோ இன்ஜுரி இல்லாமல் எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், புத்திசாலித்தனமாக எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பயோமெக்கானிக்ஸ் கம்ஸ் டு த ரெஸ்கியூ. ஸோ பயோமெக்கானிக்கலி எது எஃபிஷியண்ட்டோ அதை தான் நம்ம வந்து முன் வைக்கிறோம், ஸ்பெஷலி ஃபார் நேச்சுரல் பாடி பில்டர்ஸ். ரைட்? அவ்வளோதான் மேட்ரு. மற்ற எக்ஸசைஸ்லாம் வேஸ்ட்னு சொல்ல வரல, அதை விட இந்த எக்ஸசைஸ் தான் பெஸ்ட்டு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ், அவங்களும் இப்போ பயோமெக்கானிக்ஸ் ஃபாலோ பண்ணி இன்ஜுரி ஃப்ரீயாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த ட்ரெண்ட் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குதுங்க. நம்ம ஊருக்கு வரதுக்கு இன்னும் 5 to 10 years ஆகும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய போகுது. சரி, அப்போது புல்அப்ஸில் வந்து பயோமெக்கானிக்கலி என்ன ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது அதை பற்றி பார்ப்போம். ஸோ புல்அப்ஸ்னால் என்ன? நீங்கள் வந்து ஒரு ஹாரிசான்டல் பாரில் உங்கள் பாடியை மேலே தூக்கிக்கிட்டு போவீங்க, ரைட்? இந்த மாதிரி. இல்லை ஒன்று கவனிச்சு பார்த்தீங்களா, உங்கள் ஆர்ம் மூவ்மெண்ட் எப்படி போகுது? யுவர் எல்போ, it is going straight vertically downwards. பட் நம்மளுக்கு தெரியும் origin of lat muscles is spine. ஸ்பைன் எங்கே இருக்குது? உங்கள் ஆர்ம் எங்கே இருக்குது? உங்கள் ஆர்ம் வந்து இப்படி போகணும், அதுதான் கம்ப்ளீட் மூவ்மெண்ட். பட் புல்அப்ஸில் உங்கள் ஆர்ம்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகுது. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கேட்கலாம், பட் புல்அப்ஸ் பண்ண அடுத்த நாள் வந்து நல்லா ஃபீல் ஆகுது பேக்கில். ஆமாம் ஆகும், ஏன்னா 50% ஆஃப் யுவர் பேக் மசில்ஸ் இஸ் எக்ஸசைஸ்டு. அதாவது கையை கீழே எடுத்து வர்றது இஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் த லேட் மசில்ஸ். மீதி 50% வந்து அதோட வேலை ஸ்பைன் பக்கம் இழுத்து போகிறது. அது கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகும் புல்அப்ஸில். இதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. ரைட்? இதை விட்டால் ஷோல்டர் இன்ஜுரி. இப்போ நீங்கள் எப்படி பிடிப்பீங்க புல்அப்ஸில்? உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து ஷோல்டர் வித் அப்பார்ட் சொல்லுவாங்க, இல்லை கொஞ்சம் வெளியில். பட் ரெண்டுமே வந்து இன்எஃபிஷியன்ட். நம்மளுக்கு தேவை கம்ப்ளீட்லி அவுட் சைடு இந்த மாதிரி. ஸோ தட் வி கேன் டூ this one arm lateral side pull in. இது வந்து புல்அப்ஸில் நடக்கவே நடக்காது. புல் டவுன்ஸ்லேயும் அதே பிரச்சனை தான். புல்அப்ஸில் உங்கள் பாடியை நீங்கள் மேலே தூக்கிட்டு போகிறீங்க, புல் டவுன்ஸில் மெஷின் மூலமாக வெயிட்ஸை கீழே தூக்குறீங்க. பட் புல் டவுன்ஸா புல்அப்ஸா அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னா புல் டவுன் இஸ் a little better than புல்அப்ஸ். ஏன்னா இதில் அட்லீஸ்ட் உங்களோட ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வைடாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி தட், வெயிட்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா இது மிஷின் வெயிட் தானே. ஸோ அதனால் கொஞ்சம் லெஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற ட்ரெயினிஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட்டை கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். பட் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு டுவோர்ட்ஸ் த ஸ்பைன் மூமெண்ட் இஸ் டோட்டலி மிஸ்ஸிங். நவ் தேர்ட், ரோவிங், ஸ்பெஷலி ஒன் ஆர்ம் ரோவிங். இது நம்ம எதுக்கு பண்ணுறோம்? நிறைய பேர் நீங்கள் ஜிம்மில் கேட்டிங்கன்னா இது வந்து வி டேப்பருக்காக பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. பட் ரோவிங்கோட டைரெக்ஷன் ஆஃப் மூமெண்ட் பாருங்கள். நான் ஒரு பிக்சர் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை வந்து டைரெக்ஷன் ஏ, பட் நீங்கள் வந்து கொடுக்குற டைரெக்ஷன் வந்து டைரெக்ஷன் பி. ஸோ anatomically ஸ்பீக்கிங் பி வந்து உங்களுக்கு கீழேருந்து மேலே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், த மூமெண்ட் தட் வி வாண்ட் ஷுட் பி வித் தி ஆர்ம்ஸ் above your shoulder. பட் ரோவிங்கில் யுவர் ஆர்ம்ஸ் ஆர் பிலோ த ஷோல்டர். ஸோ அதனால தான் உங்களுக்கு டைரெக்ஷன் வந்து டைரெக்ஷன் பியில் போகுது. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு டார்கெட் ஸ்லைட்லி above your lats. லாட்ஸ்க்கு மேலே என்ன இருக்குது? த செகண்ட் பிக்கஸ்ட் மசில், தி ட்ரெபீசியஸ், மிடில் ட்ரெபீசியஸ். அதை பற்றி நெக்ஸ்ட் பார்ப்போம். மிடில் ட்ரெபீசியஸ் ஆர் மிட் ட்ராப்ஸ், அதாவது மிடில் பேக், த செகண்ட் லார்ஜஸ்ட் மசில். இதோட ஒரிஜினேஷன் வந்து சேம் ஸ்பைன் தான், thoracic ஸ்பைன், அதாவது மிடில் பார்ட் ஆஃப் யுவர் பேக் ஸ்பைன். அங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி ஸ்கேப்புலா இருக்குதுல்ல, அதாவது தோள்பட்டை பின்னாடி, இதுதான் உங்கள் ஸ்பைன், இதுதான் தோள்பட்டை. அப்போது இதோட ஒரிஜினேஷன் ஸ்பைன் அண்ட் இன்சர்ஷன் வந்து அவுட்டர் எட்ஜ் ஆஃப் யுவர் ஸ்கேப்புலா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மிட் ட்ரெபீசியஸோட அனாட்டமி.
ஸோ ஆப்வியஸ்லி இதோட மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும்னா இந்த ஸ்கேப்புலாவை ரீட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரி. தட்ஸ் இட். இந்த ட்ரெபீசியஸ் டஸ் நாட் கனெக்ட் டு ஆர்ம்ஸ். இது ஆர்ம்ஸில் கனெக்ட் ஆகாது. லேட்ஸ் வந்து ஆர்ம்ஸில் கனெக்ட் ஆகுச்சு. அதனால் ஆர்ம் தான் வந்து நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் லிவராக இருந்துச்சு. பட் மிடில் ட்ரெபீசியஸ் பொறுத்தவரை ஸ்கேப்புலா தான் வந்து ஆப்ரேட்டிங் லிவர். ஸோ நீங்கள் ஆர்ம்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரைட், ஸ்கேப்புலா வந்து ரீட்ராக்ட் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி த மோஸ்ட் நேச்சுரல் மூமெண்ட் வுட் பி சம்திங் லைக் திஸ். உங்கள் ஸ்கேப்புலா அவங்க ஷோல்டர் பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்படி இப்படி வந்துட்டு போகணும். கை மூவ்மெண்ட் எவ்வளோ மினிமமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது. தட்ஸ் ஆல் யூ நீட் டு டூ ஃபார் மிடில் ட்ரெபீசியஸ். மிடில் பேக்லேயே ட்ரெபீசியஸ்க்கு பின்னால் ஒரு மசில்ஸ் இருக்குது. அது பேர் வந்து ராம்பாய்ட்ஸ், மைனர் அண்ட் மேஜர். இதோட அனாட்டமி பார்த்தோம்னா சேம் லைக் ட்ரெபீசியஸ், ஸ்பைன்லேருந்து ஒரிஜினேட் ஆகும். ஆனால் ஸ்கேப்புலாவோட இன்னர் எட்ஜில் கனெக்ட் ஆகும். ஸோ இட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃப்ரம் ஸ்பைன் இஸ் வெரி லிமிட்டட். இதுதான் ஸ்பைன்னா இதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எஃபிஷியண்ட்டான ஒரு எக்ஸசைஸ் இதுக்கு கொடுக்க முடியாது. அது நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, ட்ரெபீசியஸ்க்கான எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ராம்பாய்ட்ஸ்க்கும் எக்ஸசைஸ் தேவையான அளவுக்கு வந்து சேரும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணால் கூட பிகாஸ் இட் இஸ் ஹிடன் பிஹைண்ட் ட்ரெபீசியஸ், அது விஷுவலாக உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனி ஸ்பெஷல் எக்ஸசைசஸ் ஃபார் ராம்பாய்ட்ஸ். ஸோ ட்ரெபீசியஸ் அண்ட் ராம்பாய்ட்ஸை விட்டால் சில மைனர் மசில்ஸ்லாம் கூட இருக்குது பேக்கில். பட் அதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸும் கிடையாது. ஏன்னா அதோட க்ரோத் கெப்பாசிட்டி ரொம்ப லிமிட்டட் அண்ட் மூவ்மெண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் ரொம்ப லிமிட்டட். ஸோ பாடி பில்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ். பட் ஃபிசியோதெரப்பி, இன்ஜுரி இதெல்லாம் இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் மேபி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெரஸ் மைனர் அண்ட் இன்ஃப்ராஸ்பினேட்டஸ். இப்போ இதெல்லாம் வந்து ஷோல்டர் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும். இதை வந்து நான் ஷோல்டர் இன்ஜுரி அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், இன்க்ளூடிங் த அனாட்டமி. பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் அது வந்து அவ்வளோவா ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதில்ல. ஸோ we are done with middle back also. Now ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து upper trapezius, upper back. ஸோ அப்பர் பேக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது அப்பர் ட்ரெபீசியஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட அனாட்டமி இஸ் வெரி சிம்பிள். இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் cervical spine, அதாவது உங்கள் கழுத்து ஸ்பைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரிஜினேட் ஆகும். இன்சர்ட் ஆகிறது வந்து உங்கள் ஸ்கேப்புலாவில் மேலே ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த காலர் கிளவிக்கல் இதில் வந்து ஆகும். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவும் எக்ஸசைஸ் கிடையாது. நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க எக்ஸசைஸ் தான். சிம்பிள் ஷோல்டர் ஷ்ரக்ஸ். ஏன்னா இதோட ஃபங்க்ஷனே வந்து ஸ்கேப்புலாவை மேலே எலிவேட் பண்ணுறது. பட் ஷோல்டர் ஸ்ட்ரக்ஸில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து மூவ்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுக்கணும். இந்த மாதிரி மேலே வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஷோல்டர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஜிம்மில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. தட் வில் லீட் டு ஷோல்டர் இன்ஜுரி. அது மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு டம்பிள்ஸில் எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பாபலில் பண்ணிங்கன்னா வெதர் இந்த ஃப்ரண்ட் ஆர் இந்த பேக் ரெண்டுமே வந்து எஃபிஷியண்ட்டாக கிடையாது. ஃப்ரண்ட் வர்றப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து நீங்கள் உங்கள் பாடியை வந்து கொஞ்சம் லீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஆர் லோடிங் யுவர் லோவர் பேக் அகெயின். அது நமக்கு தேவையில்லாத வேலை. அதே மாதிரி பின்னாடி வச்சு பண்ணிங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அடி வாங்கும். உங்கள் க்ளூட்ஸ், பட்டக் மசில்ஸ் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும் மூமெண்ட்டில். ஸோ அதுக்கு சிம்பிளாக 2 டம்பிள் எடுத்துக்கிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணாவே போதும். ஒன்று கவனிச்சு பார்த்தீங்களா, லோவர் பேக்கை நான் ஹேண்டிலே பண்ணல. அதுக்கு காரணம் என்னென்னா அப்படி ஒரு மசில்ஸே கிடையாது. லோவர் பேக் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா மேபி எரெக்டர் ஸ்பைனியை சொல்லலாம். ஸோ எரெக்டர் ஸ்பைனி அப்படின்னா என்னென்னா உங்கள் ஸ்பைனை ஒட்டி போகிற மசில், அதாவது கீழேருந்து மேலே வரைக்கும். ஆல்ரைட். ஸோ இதோட வேலை என்னென்னா ஸ்பைனை வந்து ஃப்ளெக்ஸான ஸ்பைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அதனால அதுக்கு பேர் எரெக்டர், ஸ்பைன் எரெக்டர். பட் பிரச்சனை என்னென்னா பாடி பில்டிங்கில் இட்ஸ் அ விஷுவல் கேம். இப்போது கீழேருந்து மேலே போகுது, ஓகே, இதோட விட்த்தே வந்து மேலே போக போக தான் ஜாஸ்தி ஆகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு மேலே ராம்பாய்ட்ஸ் வந்துடுது, அதுக்கு மேலே ட்ரெபீசியஸ் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேட்ஸ் ஒரிஜினேட் ஆகி அதை மறைச்சிடும். மேலே கழுத்தில் பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரெபீசியஸ், அது மறைச்சிட போகுது. ஸோ தெரிகிற பார்ட் வந்து என்னென்னா இவ்வளோ தான். இதுக்கு கீழே இருக்க மசில்ஸோட இதை வந்து மசில் ஃபேஷியான்னு சொல்லலாம். அதை வந்து டெவலப்பே பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் லோட் பண்ணானோ, என்ன தான் எக்ஸசைஸ் கொடுத்தானோ அது வந்து விஷுவலி க்ரோ ஆகாது.
ஸோ அதனால தான் லோவர் பேக்குங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் பிக்சர்ஸில் பார்க்குற அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இது பார்த்திங்கன்னா அது வந்து லோ ஃபேட்டாக ஆகினதுக்கப்புறம் லேட்ஸோட பிரதிபலிப்பு. அழகான லேட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த பவுண்ட்ரி தெரியும். அதை தான் லோவர் பேக்குன்னு சொல்கிறாங்க. பட் எரெக்டர் ஸ்பேனியை ஃபங்க்ஷனலாக நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னா அதை நீங்கள் பண்ணலாம். ஃபிசியோதெரப்பியில் ஆர் எனி அதர் கரெக்டிவ் எக்ஸசைஸில் அதுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. சிம்பிளான எக்ஸசைஸ் என்னென்னா உட்காந்துக்கிட்டு இப்படி ஸ்பைனை எரெக்ட் பண்ணுறது. மேபி யூ கேன் ஹோல்ட் சம் வெயிட் ஹியர், சம் ஸ்மால் டம்பிள். அவ்வளோதான் எக்ஸசைஸ். ஆல்ரைட் கைஸ், பேக்கோட ஃபுல் ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி நம்ம பண்ணியாச்சு. நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை நல்லா அசிமுலேட் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸில் கொண்டாடுங்க. உங்கள் ஜிம் ஒர்க் அவுட்டில் அதை சேர்க்க பாருங்கள். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ நேச்சுரல் பாடி பில்டர் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ லாங் ரன் வித்தவுட் இன்ஜுரி. ஸ்மார்ட்டான பயோமெக்கானிக்கலி எஃபிஷியண்ட்டான எக்ஸசைசஸ்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு பாடி பார்ட்டுக்கு நான் வந்து ஒரு வீடியோ. ஸோ ஐ வில் see you then sometime next week. Till then, take good care of yourself, stay informed, stay smart. Bye-bye.